Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Once again, this video only for Kerala State, no betting, no gambling. 1/7/2024 திங்கட்கிழமை வின்வின் கம்பெனியோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்டின் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கு ரிசல்ட் வந்து 495 அண்ட் போன வாரம் 639. மண்டேயோட வின்வின் ரிசல்ட்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு மேட்சிங் கால்குலேஷனை பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் மண்டே வின்னினோட ரிசல்ட்டு 495. அதுக்கடுத்த வாரம் 889. அதுக்கடுத்த வாரம் 210. போன வாரம் 639. ஃபைனலாக இன்றைக்கி 027. ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் 495க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 952. க்ளூ நம்பர் 513. 513ல் பிசி பவர் பண்ணால் 513ல் 568. 22 கால்குலேஷன் லாஸ்ட்டு மந்த்து வந்து ஃபஸ்ட் வீக் ஃபாலோ ஆகிருக்கு. இதில் நமக்கு 595 கிடைக்குது, 590 கிடைக்குது. சி போர்ட் பவரு ஏ போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி 495 ரிசல்ட்டாக வந்துருக்கு. இப்போ இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு 027. க்ளூ நம்பர் 133. 133ல் பிசி பவர் பண்ணால் 188 + 22. இதில் நமக்கு 210 கிடைக்குது. 210 கிடைக்குது. இதில் சி போர்ட் பவர் ஆனால் 5, ஏ போர்டில் ஒன்று மைனஸ் ஆனால் 115 நம்பர் நாளைக்கு வரலாம், அல்லது 215 கூட அப்படியே டைரெக்டாக வரலாம். சி போர்ட் பவர் ஆகி உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போன வாரம் 639க்கு சண்டே ரிசல்ட் வந்து 380. க்ளூ நம்பர் வந்து 441. 441ல் பார்த்திங்கன்னா நமக்கு 4 பிசி 41 -2 கால்குலேஷனில் 41க்கு 40 39 போகும். அப்போது டேரெக்டாக -2 கால்குலேஷன் 41க்கு 39 போகும்போது 139 நமக்கு லாஸ்ட் இருக்க 3 டிஜிட்டில் 139 ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். 639 ரிசல்ட் ஒரு போர்டு பவராக இருக்குது. இப்போ அந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்மளோட பிசி 33 -2 கால்குலேஷனில் 30 33க்கு 32 31 போவோம். இப்படி போகும்போது 33 31ல் நமக்கு லாஸ்ட் 3 டிஜிட்டில் 331. 331ல் லாஸ்ட் வீக் ரூட் கூடி வந்தால் 831 வரலாம். மிஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து மண்டே ரிசல்ட் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் வரும், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கடுத்த வாரம் 734 சண்டே ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் 345. மண்டே ரிசல்ட் வந்து 889. இதில் வந்து க்ளூ நம்பரோட ஃபுல் ஆப்போசிட் கால்குலேஷனில் 345 க்ளூ நம்பரு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 890 + 344 234 கிடைக்கிது. ரிசல்ட் வந்து நம்மளோட க்ளூ நம்பரோட ஏபி 34, அங்கே பவர் பண்ணால் 89 அப்படியே வந்துச்சு. இந்த ரூட்டில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 13. ஃபுல் ஆப்போசிட் வந்து 68. 68ன்ற நம்பர் நாளைக்கு வந்தது நாள் 268ன்னு வரலாம். ஓகே, க்ளூ நம்பரோட ஏபி ஃபுல் பவரில் பிசியில் வந்ததுனால் 268ன்ற நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக இன்றைக்கி 027 கால்குலேஷனில் நேற்று ரிசல்ட் 440. அதோட க்ளூ நம்பர் 551. 551ல் பிசி வந்து பவர் பண்ணால் 506 006 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 006 + 21. அதான் கால்குலேஷன். 6 + 21. இதில் நமக்கு 27 027 ரிசல்ட். அந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 133. ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 688 + 21 + 709. 709 வந்து
கணிப்படி 704ன்னு வரலாம். ஏன்னா டேரெக்டாக அப்படியே வராது, ஒரு நம்பர் பவராக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 709 வந்து 704ன்னு வரலாம். ஓகே, அதுக்கடுத்த வாரம் 1065 சண்டே ரிசல்ட்டு, க்ளூ நம்பர் 121 திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து அப்படியே மண்டே ரிசல்ட்டோட பவர் தான். 65க்கு பவர் நம்பர் வந்து 65க்கு 10 அது அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. க்ளூ நம்பர் வந்து 12க்கு -2 கால்குலேஷனில் 12க்கு 10ன்ற மாதிரி போயிடுச்சு. ஏபி வந்து 12, அதுலேருந்து 10ன்னு போயிடுச்சு -2 கால்குலேஷனில். உங்களுக்கு புரியும் நீங்கள், 12 ரிவர்ஸில் 11 அண்ட் 10. நம்ம டேரெக்டாக வந்து நடுவில் இருக்க ஒரு டிஜிட்டை கட் பண்ணிட்டு -2ல் போகும்போது 12க்கு 10 ரிசல்ட் 210. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட குடும்ப ஏபி 13க்கு -2 கால்குலேஷனில் 11 அப்படின்னு பார்த்தா 311ன்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது. 311 வந்து டேரெக்டாக 311. இது வந்து 210 வந்த லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் ரிசல்ட்டு ஃபாலோயிங்கு 311. ஓகே, லாஸ்ட் வீக் இதை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். 30-20 கால்குலேஷன் தான். ஏபி 13 இன்றைக்கி ரிசல்ட்டோட குழுமுறை ஏபி 13 ப்ளஸ் 30 43. 43ன்றது 42ன்னு ஒன்று மைனஸ் ஆகி தான் வரும் எப்போதும். அப்படி வந்தால் 442ன்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பிசி வந்து 33, அதுக்கு ப்ளஸ் 30 கால்குலேஷனில் 63 62. 63ன்னு வந்தால் 663. 62ன்னு வந்தால் 162ன்ற ஒரு நம்பர் வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 30 கால்குலேஷன் பார்த்துட்டோம். 20ல் ஏபி 13 + 20 33. 33க்கு 533ன்ற நம்பரும் வந்து பிசி வந்து 33 + 20 கால்குலேஷனில் 53. 53ன்னு வந்தால் 553ன்னு வரலாம். ஓகே, இது டோட்டல் கால்குலேஷனு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச எல்லா கால்குலேஷனும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்த் வந்து சண்டே ரிசல்ட் 952, மண்டே ரிசல்ட் 495 இல்லையா? இப்போ சண்டே ரிசல்ட்டோட ஏபி 95, அது வந்து பிசியில் அப்படியே டேரெக்டாக வந்துடுச்சு. லாஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட் 380, இதுலேயும் ஏபி வந்து 38, ஒன்று ப்ளஸ் ஆகி 39ன்னு மண்டே ரிசல்ட்டில் பிசி ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போ அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டோட ஏபி வந்து 02, டேரெக்டாக ஃபாலோ ஆனால் 02, ஒன்று ப்ளஸ் ஆனால் 03ன்ற மாதிரி நாளைக்கு ஒரு பிசியில் 02 அல்லது 03 கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு 553 நம்ம கொடுத்துருக்கோம். 553 533 கொடுத்துருக்கோம். ஒருவேளை 02 டேரெக்டாக வந்தால் லாஸ்ட் மந்த் ரூபி 02ன்னும், ஒன்று ப்ளஸ் ஆகி வந்தால் 03ன்னு வரலாம். 03 04க்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 704 கொடுத்துருக்கோம். டோட்டல் கெஸ்ஸிங்கில் தான் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் ரூட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் வந்து 495. அந்த ரூட்டில் ஃபஸ்ட் நம்ம எடுத்தது வந்து 115 அல்லது 215. நெக்ஸ்ட்டு 831 and 268, 704, 663, 162, 533, 553. ஓகே, இதுதான் டோட்டல் கால்குலேஷனு. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து நாளைக்கு மிஷின் படி 215, 663, 162, 553,
268. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. ரேசிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 15, 33, 63, 42. ஓகே, 42க்கு நம்ம 442 ஒரு நம்பர் வரும். 442 டெக்ஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த 4, 15, 33, 63, 42 இதுலேருந்து ஒரு பிசி வரலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது? நான் கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.